ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ. அதாவது ஹாலு, கிச்சன், பெட்ரூம் எல்லாமே வந்து ஒட்டுக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பொங்கலுக்கு க்ளீன் பண்ண வீடியோ தான். சரி, உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வேண்டி தான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து அவர் இருக்கும்போது நான் க்ளீன் பண்ண மாட்டேன். இன்றைக்கி அவர் இருக்கிறதுனால வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மற்றபடியெல்லாம் எல்லா நாளும் நானே க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் அங்கங்கே ஒட்டடை பிடிச்சி ஒரு மாதிரி டஸ்ட்டாகி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து ஒரு 11:30 இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வாட்சை கீழே தள்ளி விட்டு கண்ணாடியை உடச்சிட்டேன். அது வேறு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாளைக்கு வேறு பொங்கல், இன்றைக்கி கண்ணாடியை உடச்சிட்டேமே அப்படின்னு. சரி, நானே ஒட்டடையெல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹாலில் ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பாத்திரமெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி எல்லாத்தையும் கழுகி ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். கிளைமேட்டும் ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. வெயிலில் விட்டுறக்கூடாது, துணி வேற துவைக்கணும். அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய கொடுமையான விஷயத்தை இதுக்கப்புறம் காட்டுறேன். எங்கள் வீட்டு பெட்ரூம் இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. பீரோவை திறந்து ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, அந்த பீரோவை கூட க்ளோஸ் பண்ணலை. ஒரு பக்கம் துவைச்ச துணி இருக்குது, பேகு. ஐயோ, எனக்கு சுத்தமாக முடியலைங்க. எனக்கு இதை பார்க்கவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்? இதில் வேறு என்னென்னா 2 பேருமே வீட்டில் இருக்கிறோம், 2 பேருமே வேலை செய்கிறோம், க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வாக்குவாதமே வந்துடும். அது வேற ஒரு பயமாகவே இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து அந்த கவுண்டர் டாப்பை கொஞ்சம் நீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். சமைக்கவும் இல்லை, சாப்பாடும் இல்லை. கொஞ்சம் மீன் குழம்பு இருந்துச்சு, அதை மட்டும் சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இதை எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போட்டு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாஷ் பேஷன் ஃபுல்லாக பாத்திரம் கிடந்துச்சு. எல்லாத்தையும் பாத்திர கூடையில் அள்ளி போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நிற்கிறதுக்கு கூட இடம்ல, அவ்வளோ குப்பை. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசுன்னு வீட்டில் கீழே தரையெல்லாம் கால் ஒட்டுற மாதிரியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இன்றைக்கி இதை எப்படிடா க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன். சரி, ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வந்து அள்ளி வெளியில் போட்டுட்டு வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, கம்பளி, தலகாணி உரை அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு போட்டுட்டேன். பையனுக்கு ஃபஸ்ட்டு பால் எல்லாம் கொடுத்து அவனை தொட்டிலுக்குள்ளே போட்டுட்டோம். அதனால் டஸ்ட்டுமே உள்ளே போகாது, அவன் பாட்டில் தூங்கிட்டே தான் இருப்பான். அதனால் பிரச்சனை இல்லாமல் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இந்த க்ளீன் பண்ணும்போது மட்டும் அது என்னன்னு தெரியலங்க. ஃபஸ்ட்டு நான் கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது எடுக்கிறதுக்கு ஹாலுக்கு வருவேன், டக்குன்னு ஹாலை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஏதாவது எடுக்கிறதுக்கு பெட்ரூம் போவேன், அப்படியே பெட்ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி தான் அன்றைக்கி அந்த க்ளீனிங் ரொட்டீனே போச்சு. பாத்திரத்தையும் கழுகணும், துணியும் துவைக்கணும், வீடெல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதனால் வந்து எனக்கு இன்றைக்கி டைமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னே நினச்சிட்டு ஒரு பக்கம் பாத்திரத்தையெல்லாம் கழுகி வெயிலில் காய வச்சுட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு உள்ளே போனேன். அப்படியே உள்ளே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் கேமரா இருந்தது கூட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து கேமரா வந்து செட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மேலே இன்னும் கொஞ்சம் பொருளுமே இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு நல்லா அடுப்பெல்லாம் சோப்பு வச்சு நல்லா கழுகி காய வச்சுட்டேன். கவுண்டர் டாப் ஓரளவுக்கு பார்க்குறக்கு நீட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதுனால. இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் நான் கேஸ் அடுப்பை வந்து ரொம்ப கழுகிறது இல்லை, சும்மா தொடச்சி மட்டும்தான் எடுப்பேன். அதனால் கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அந்த டைல்ஸ் கலரெலாம் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ரேக் வச்சுருப்பேன் இல்லையா, அதையுமே செட் பண்ணி விட்டுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒயிட் கலர் ரேக் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு அந்த அமேசான்லாம் வந்து ஒரு 2-3 வருஷம் இருக்கும். 2018-17 எனக்கு தெரியல. அப்போ வந்து அந்த ஆர்டர் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து நான் எனக்கு ஆர்டர் பண்ணவே தெரியல. அமேசானில் எப்படியோ போய் இந்த ரேக் பிடிச்சிருந்துச்சு, ஆர்டர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், சத்தியமாக அதோட லிங்க்கெல்லாம் என்கிட்ட இல்லை. கண்டிப்பாக இதே மாதிரி ரேக் இதுக்கப்புறம் அமேசானில் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரேக் வந்து நிறைய பேர் கேட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு, அக்கா நீங்கள் எப்போ ஹேர் கட் பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் எப்போ ஹேர் கட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஹேர் கட் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன், ஆனால் எப்போ பண்ணுவேன்னு தெரியல. டொனேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைமே கட் பண்ணிட்டேன். அதனால் இப்போதைக்கு முடி இவ்வளோ தான் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த அண்டர் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, கீழே உள்ள முடிவே இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக ஆகிறதுக்கு ஆக வேண்டி இன்னொரு கட்டிங் போட வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக செட் பண்ணி அந்த கிச்சனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கை வச்சிட்டோம்
அப்படின்னா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். எல்லாமே பாத்திரம், சம்படம் இதெல்லாமே கழுகுனதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஒட்டடையில் அடித்து அந்த குப்பையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து போய் எல்லாம் தூர போட போயிட்டாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம அந்த பெட்டெல்லாம் விரிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் விரிச்சு விட்டு தலகாணி உரையெல்லாம் போட்டு பெட்ரூம் ஒரு வழியாக செட் பண்ணி எடுத்துட்டேன். வீடு க்ளீனாக இருக்கிற வீடியோ வந்து நான் வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்படிலாம் க்ளீன் பண்ணி எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. நான் வந்து இதை அன்னைக்கு எடுக்கலை. ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் இதை இன்னொரு நாள் தான் எடுத்தேன். பையனும் எந்திரிச்சிட்டான். எனக்கு அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல சுத்தமாக. ஷார்ட்ஸ் கூட அப்பப்போ எடுத்துருவேன். எனக்கு லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து லாங் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறது. எடுத்தால் எடிட் பண்ணுறதுக்குமே டைம் இருக்காது. ஸோ அதனால தான் இன்னொரு நாள் வந்து வீடு க்ளீனாக இருக்கிற வீடியோ எடுத்தேன். வீடு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போயுமே செட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். மற்றபடி வீடு வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும்னு நினைப்போம். ஏன்னா பெரிய பையன் வந்து வீட்டுக்குள்ளே விளையாடுவான், பின்னாடி பக்கம் விளையாடுவான். வீட்டுக்கு அப்பா அம்மாலாம் வருவாங்க. கொஞ்சம் படுக்க வைக்க கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப பொருள் போட்டு அடைக்காமல் தேவையான பொருள் மட்டும் அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஹாலுமே கொஞ்சம் பெரிய ஹால் தான். இந்த மாதிரி இருக்கும். அப்படியே பெட்ரூம் போய் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து கட்டில் மெத்தையெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் நாங்கள் படுக்கிறதே கிடையாது. சும்மா துணி மடிக்கிறது, பகலில் சும்மா படுத்து மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி தான் அந்த கட்டிலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே கீழே தான் பெட்டு விரித்து படுப்போம். அதுதான் எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாலெல்லாம் ஒரு வழியாக அந்த உடஞ்ச வாட்சையும் வந்து எப்படியோ ஒட்டி சரி பண்ணி மாட்டி வச்சுட்டேன். அப்படியே பெட்ரூமு, ஹாலு, கிச்சன்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம வீடு நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் டெய்லி நம்ம வீடு வந்து நீட்டாக தான் இருக்கும். நான் அப்படி தான் நினப்பேன். குப்பையாக இருந்தால் கூட நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, ஒரு மணி நேரம் வேலை தானே பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினப்பேன். இல்லை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். அந்த வேலையை சோம்பேறித்தனப்படாமல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் உங்கள் வீடை வந்து ஒன்ஸ் நீங்கள் நீட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து குப்பையாக விட மாட்டீங்க. குப்பையாகிறதுக்குமே உங்களுக்கு மனசே வராது. உடனுக்குடனே அந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆல்ரெடி நம்ம கிச்சனில் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. பெட்ரூம் வந்து இந்த மாதிரி தான். இந்தந்த பொருள் அங்கங்கே ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். எதுவும் யாரும் எடுத்து கசக்கி உழப்பி அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஸோ பெட்ரூமையும் நீட்டாக ஹஸ்பண்ட் வந்து ஓட்டடிச்சு இந்த பாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இறக்கி எல்லாம் தூசி தட்டி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் யோஜத்தோட நோட் புக்கு, பழைய ட்ரெஸ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பெட்டுமே பார்த்திங்கன்னா எல்லாம் நீட்டாக விரிச்சு விட்டதுனால பெட்ரூமுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ஸ்கர்ட்டன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அதனால் வந்து எல்லாமே நீட்டாக ஆகிடுச்சு. வீடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டோட பின்பக்கமே ரொம்ப இடம் இருக்கும். நல்லா பசங்க விளையாடலாம். ஈவினிங் டீ காஃபியெல்லாம் உட்காந்து குடிக்கலாம். அம்மா அப்பாலாம் வந்தாங்கன்னா இங்கே அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பல்காக சமைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பக்கமாக அடுப்பு வச்சு சமைச்சிக்கலாம். எனிவே வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.